ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைக்கோ மூவியோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2020 ஜனவரி 24 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் மிஸ்கின் அண்ட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள். இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதித்தி ராவ் 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து நித்யா மேனன் வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கௌதம் அப்படின்ற பேரில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு பார்வையற்ற மனிதனாக தான் இதில் வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு ரேடியோவில் வந்துட்டு பேசுவாங்க இல்லையா, ஆர்ஜிஸ் பேசுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பேசுறதுல இவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சி போயிருக்கும். அவங்க 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கே இருக்கேன்னு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க. இவர் ஒரு வழியாக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ரேடியோ கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கண்டுபிடிச்சிருவாரு. அவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஒரு ஆர்ஜேவாக வந்து இருப்பாங்க. அப்போ இவர் தேடி கண்டுபிடிச்சி போயிடுவார் அந்த இடத்துக்கு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கொலைகாரன், இந்த படத்தில் வந்து ஒரு மனநோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கோ கொலைகாரன் என்ன பண்ணுவான்னா, பெண்களை ஃபுல்லாக கடத்திட்டு போய் கொலை பண்ணுறதுல தான் அவன் வந்து அவனோட வேலையை வச்சுக்கிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களை ஆல்ரெடி கடத்தி கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14வது ஆளாக இந்த பொண்ணு வந்து கடத்துவான். இவர் அதே இடத்துல இருந்தாலும் இவருக்கு பார்வை தெரியாததுனால இவங்க வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் போயிடும். அவன் கடத்திக்கிட்டும் போயிடுவான். ஆனால் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இவர் வந்து கண்டுபிடிப்பார். பார்வையற்று இருந்தால் கூட இவருக்கு வந்து நல்ல ஒரு மோப்ப சக்தி வந்து இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கும். அதனால இவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த ஸ்மெல்லை வச்சே போயிடுவார். அப்படி தான் இவர் ஃபஸ்ட்டு போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நிறைய பெண்களை கடத்தி வச்சு கொலை பண்ணியிருக்காங்க, இதை வந்து 14வது ஆளாக கடத்திருக்காங்க, ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசவும் இவருக்கு என்ன தோணுன்னா, பேசாமல் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு இவரே கொஞ்சம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்துட்டு இறங்குவார். ஆனால் யாரை இவர் துணைக்கு கூப்பிட்டுட்டு போனாலும் சரி, அவங்கள இவர் வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு இதாகும். யாரும் அந்த மனநோயை வந்து கொலை பண்ணி போட்டுருவார். அதனால பேசாமல் நம்மளே தனியாக இறங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன பண்ணுவாருன்னா, கரெக்டாக அதித்தி ராவோட கழுத்தை வந்து வெட்ட போகிற சமயத்தில் இவர் வந்துட்டு ஒரு அது எப்படி சொல்கிற, அந்த ஒளிப்பான்னு இருக்குல்ல, அது மூலமாக அவர் வந்து பேசுவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா பெரிய சவால் விடுற மாதிரி பேசுவார். நீ வந்துட்டு கொலை பண்ணிட்டு பார்க்கலாம், நீ கொலை பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசவும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுவான்னா, இவளை வந்து கொல்லாமல் அப்படியே இரும்பு சங்கிலி கட்டி போட்டு வச்சிருப்பான். அதே இடத்துலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மா வந்து கட்டி கிடப்பாங்க. அந்த அம்மா வந்துட்டு நார்மலாக தான் இருப்பாங்க. எதனால கட்டி போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த பையனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் தான். இவன் வந்து ஒரு கெட்ட பழக்கங்களில் நிறைய அவனை ஈடுபடுத்திக்கிட்டதுனால அவனுக்கு வந்து திருத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நிறைய அவனை கண்டிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த அம்மா வந்து கொல்லவும் முடியலை, அவனால் விடவும் முடியாமல் அவனை வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவங்க போய் இருக்கும்போது, இந்த ஹீரோயின் போய் இருக்கும்போது அவளுடைய மனநிலைமை என்ன எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. எதனால இவன் வந்து இப்படி ஆயிருக்கான், ஒரு அன்பு கிடைக்காம தான் இருப்பானோ, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியில் நித்யா மேனனோட உதவியோட வந்துட்டு இவர் உதயநிதி 2 பேரும் சேர்ந்து வந்து இவங்களை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடலான்னு போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய காலில், அந்த மனநோயாளி இருக்கார்ல, அவருடைய காலில் வந்து இரும்பு சங்கிலியை மாட்டி விட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க. பூட்டிட்டு போகும்போது அதிதி ராவ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவன் அவன் மேலே வந்து பாவப்பட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்பானா, பாவப்பட்டு அந்த சாவியை வந்து அவனுக்கு பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த சாவியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து முயற்சிக்கும் போது அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா டீச்சர், அவங்க வந்து இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை எடுத்து டக்குன்னு அவங்க விழுங்கிடுவாங்க. இவன் சும்மா விடுவானா, சும்மா இருந்திருந்தாலும் அவங்கள உயிரோடையாக விட்டுருப்பான். இவன் என்ன பண்ணிடுவானா, அவங்க வயிற்றை கிழிச்சு அந்த சாவியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு காமிப்பாங்க. இதில் என்னென்னு போகும்போது அவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடுவாங்க. நித்யா மேனன், அதித்தி ராவ், உதயநிதி எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. போயிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்குவாங்க. அதாவது என்னென்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அப்படி விசாரிக்கும் போது அதித்தி ராவ் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவன் வந்து கெட்டவன் கிடையாது, அவனோட சூழ்நிலையினாலையும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த விதத்தினாலையும் அவன் வந்து அப்படி ஆயிருக்கான். நான் அவனுக்கு ஒரு அம்மாவாவோ தங்கச்சியாவோ இருந்திருந்தா கண்டிப்பாக அவனை நான் இந்த நிலைமைக்கு விட்டுருக்க மாட்டேன், அவனை நல்லா சொல்லி திருத்தி நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறத ரேடியோ மூலமாக இந்த சைக்கோ கொலைகாரன் வந்து கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு சரி நம்ம மேலேயும் ஒரு அன்பு காமிக்கவும் இந்த உலகத்தில் வந்து ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான்னா, அது அந்த அவனே திருந்திடுவான். அவன் இப்படி பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு அவனே ஒரு மலையிலேருந்து விழுந்து குதிச்சு இறந்து போகிற மாதிரி இந்த படத்தில் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.